ஹாய் ஹலோ வெல்கம் டு அப்படிங்கப்பா ஹாஹா சமையல். இன்றைக்கி நம்ம வந்து சூப்பரான ஒரு ஸ்வீட்ஸ் தான் செய்ய போகிறோம். அதுவும் தேங்காயை வச்சு சூப்பரான தேங்காய் லட்டு செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி செய்யலான்றதையும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எப்படி செய்யலான்றதையும் பார்த்துடலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நான் வந்து நல்லா முத்தின தேங்காவும் இல்லாமல் ரொம்பவும் இலகுன தேங்காவும் இல்லாமல் ஒரு மீடியமான தேங்காய் வந்து எடுத்து வச்சுருக்கேன். நல்லா பார்த்தாலே தெரியும், வெள்ளையாக இருக்கும். இந்த தேங்காய் வந்து மேல் வந்து ப்ரௌன் கலரை அந்த பாட் வந்து எடுத்துகிட்டு நம்ம வந்து இந்த பாருங்க துருவி வச்சுக்கலாங்க. நான் வந்து துருவுந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சீஸ் துருவு இருக்குது பார்த்தீங்களா, அந்த துருவல் தான் நான் வந்து துருவி எடுத்துக்கிட்டேன். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஈரப்பதமாக இருக்குது. இது வந்து நீங்கள் வெயிலில் காய வச்சாலும் வச்சுக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி இதை நம்ம ஃபேனில் கூட இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. அதை சிம்மில் வச்சு கரெக்டாக வந்து நம்ம இதை வறுத்து எடுத்துக்கலாம். அதாவது கலர் வந்து ரொம்பவும் வந்து மாறக்கூடாது. நம்ம ஒயிட்டாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து இதை அழகாக வந்து நல்லா பூ போல் வறுத்து எடுத்துக்கலாங்க. இந்த தேங்காய் வந்து நான் வந்து இந்த சீஸ் துருவியால் தான் நான் வந்து நல்லா திருவி எடுத்துக்கிட்டேன். நல்லா சின்ன சின்னதாக வருங்க. இது நீங்கள் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் அந்த காய் சீவலில் கூட சீவிட்டு அதை வந்து திரும்பவும் வந்து நீங்கள் காய வச்சு இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணியோ அதை வந்து நீங்கள் திரும்பவும் ஒரு முறை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நமக்கு வந்து கடைகளில் கிடைக்கிற டிஸ்கனட் கோகோனட் போலவே கிடைக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது வறுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமும் வறுத்தாலும் நமக்கு வந்து எண்ணெய் வந்து வர ஆரம்பிச்சிடும். அந்த அளவுக்கு வந்து வறுக்க தேவையில்லை. இப்போ இந்த மாதிரி எடுத்து நம்ம தூவினோம் அப்படின்னா நல்லா பொறன்னு வந்து கொட்டணும். அந்த அளவுக்கு வந்து நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இப்போ ஆற வச்சுட்டு ஒரு மிக்சி சாரில் வந்துட்டு இதை சேர்த்துட்டு ஒரு 2-3 பல்ஸ் கொடுத்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. அப்போ தான் நமக்கு பொடியாக நமக்கு வந்து கிடைக்கும். இந்த கோகோனட் வந்து இந்த மாதிரி செஞ்சுக்கலாம், இல்லை நீங்கள் அப்படியே கூட துருவி வந்து யூஸ் பண்ணிக்கலாம், உங்களோட விருப்பம் தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து இது கொஞ்சம் லைட்டாக வந்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலான்ற மாதிரி நான் வந்து மிக்சியில் வந்து சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து அரைச்சி எடுத்துருக்கேன்றதையும் பாருங்கள். நம்ம கடைகளில் கிடைக்கிற போலவே நம்ம வந்து வீட்லேயும் வந்து ஈஸியாக சுலபமாக நம்ம தேங்காய் இருந்துச்சுன்னா டிஸ்கனட் கோகோனட் வந்து சூப்பராகவே வந்து ரெடி பண்ணிடலாம். பாருங்கள் இப்போ எடுத்து காமிக்கிற பாருங்கள், நல்லா பூவாக சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. இதை வந்து நம்ம அப்படியே வந்து இந்த கோகோனட்டை வச்சு தான் நம்ம இன்றைக்கி இது வந்து ஸ்வீட் வந்து செய்ய போகிறோம். ரொம்பவே ஈஸியாக வந்து சுலபமாக வீட்லேயே வந்து செஞ்சிடலாங்க. நீங்களும் வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம். தேங்காயை வாங்கிட்டு வந்து நான் வந்து 3/4 கப் அளவுக்கு வந்து சர்க்கரை எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு சர்க்கரை தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் கூட குறைச்சி எடுத்துக்கோங்க. இது கூடவே 3 ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள். இப்போது இது வந்து அப்படியே வந்து ஒரு வாரமாக இருக்கட்டும். இந்த அளவுக்கு வந்து நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். இப்போது நம்ம வீட்டில் ஒரு கப் வந்து தேங்காய் வந்து துருவினோம் இல்லையா, அது அப்படியே இருக்கட்டும். இந்த கப்பில் இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா முன்னாடியே வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தது, இதையுமே வந்து சேர்த்துக்கிறேன். மொத்தமாக இந்த கோகோனட் வந்து அளவுன்னு பார்த்தீங்கன்னா 2 கப்பு வந்து எடுத்திருக்கேன். நான் வீட்டிலே வந்து ரெடி பண்ணது தான். இப்போ 2 கப் வந்து வச்சு தான் நம்ம இன்றைக்கி வந்து ஸ்வீட் வந்து ரெடி பண்ண போகிறோம். நான் வந்து ஏற்கனவே ரெடி பண்ண அந்த கோகோனட்டையும் நான் இப்போ வச்சுருக்கிற அந்த ரெடி பண்ண கோகோனட்டையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போது நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஏற்கனவே ரெடி பண்ணது வந்து கொஞ்சம் நல்லா உதிரியாக இருக்கும். இப்போ ரெடி பண்ணது கொஞ்சம் வந்து அந்த ஈரப்பதம் இருக்கும். இப்போ ரெண்டுத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணதுனால நமக்கு வந்து நல்லாவே சூப்பராக வந்து கரெக்டாக வந்துருச்சுங்க. இப்போது ஒரு ஃபேன் ஒன்று வச்சுக்கிட்டு அதில் வந்து நான் 1 கப் வந்து பால் சேர்த்துக்கிறேன். நமக்கு தேவைப்பட்ட அப்படியே நமக்கு வந்து இன்னும் ஒரு 1/4 கப் கூட சேர்த்துக்கலாம். நான் முதல்ல வந்து 1 கப் வந்து சேர்த்துட்டேன். இப்போ இந்த பாலோட நம்ம 2 கப் வந்து இந்த கோகோனட் வந்து சேர்த்துக்கலாங்க. இப்போ சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போவுமே வந்து சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா சீக்கிரமாக வந்து அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டேன், 1 கப்பு வந்து பால் வந்து பத்தலை, அதனால் ஒரு 1/4 கப்பு வந்து நான் விட்டுக்கிறேங்க. நான் 1/4 கப்பு வந்து பால் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் எந்த அளவுக்கு வந்து தேங்காய் எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து பால் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன கூடுதலாகும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த பாலெல்லாம் நல்லா இதோட நல்லா திக்காகி வரணும். இந்த தேங்காயோட நல்லா வெந்து வர அளவுக்கு பால் வந்து நல்லா உறிஞ்சிட்டு பார்த்தீங்களா. இப்போ இந்த அளவுக்கு நல்லா நம்ம எடுத்தாச்சு. இப்போ இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த 3/4 கப்பு சர்க்கரையை வந்து இதோட சேர்த்துக்கலாம். நான் வந்து 3/4 கப்பு தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து சுகர் தேவையோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் கூட்டி குறைச்சி கூட எடுத்துக்கலாங்க, உங்களோட விருப்பம் தான். இப்போ இந்த சர்க்கரை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ண பார்த்திங்கன்னா நல்லா மெல்ட் ஆகி வரும். அது திரும்பவும் வந்து கெட்டியாக ஆரம்பிச்சிடும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. இப்போ முன்னே இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் எப்படி இருக்குன்னு பாருங்கள், நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. இப்போது இதை வந்து நான் பாதியை வந்து பிரிச்சுக்க போகிறேன். அதாவது ஃபுட் கலர் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைனா கூட நீங்கள் அப்படியே வந்துட்டு இந்த தேங்காய் பால் சர்க்கரை இதை மட்டுமே வச்சு நீங்கள் வந்து பால்ஸாக வந்து உருட்டி எடுத்துக்கலாம். நான் வந்து இது வந்து ஃபுட் கலர் சேர்க்கறதுனால கொஞ்சமாக வந்து தனியாக எடுத்துக்கிறேங்க.
கொஞ்சமாக ஃபுட் கலர் வந்து சேர்த்து செய்ய போகிறேன். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் விருப்பப்பட்டால் எடுத்துக்கோங்க, இல்லை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நான் க்ரீன் கலர் ஃபுட் கலர் தான் சேர்த்துக்கிறேன். ஒரு ட்ராப் வந்து விட்டுக்கலாம். இதில் விட்டுட்டு நல்லா வந்து கை விடாமல், நல்லா கேப் விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. சிம்மில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றது பார்த்துலாம். இப்போ பாருங்கள், நல்லாவே வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம எடுத்து வேறு ஒரு பவுலுக்கு வந்து மாற்றிக்கிறேன். இப்போ இந்த ஃபுட் கலரில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து என்ன கலர் இருக்கோ உங்கள்கிட்ட அந்த கலரை வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்களோட விருப்பம் தாங்க. நீங்கள் வந்து ஃபுட் கலர் சேர்க்காம கூட நீங்கள் அப்படியே வந்து எடுத்துக்கலாம். உங்களோட விருப்பம் தாங்க. நான் வந்து க்ரீன் கலர் வந்து அட்ராக்டிவாக இருக்கும்ன்றதுனால நான் வந்து சேர்த்துருக்குறேன். அதாவது கொஞ்சம் கலர்ஃபுல்லாக கொடுத்தா குழந்தைங்க வந்து சாப்பிடுவாங்கன்றதுனால கொடுத்துருக்கேன். இப்போ வேற ஒரு பவுலில் வந்து மாற்றிக்கலாம். இதை மாற்றின உடனே ரொம்ப நேரம் வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா இது வந்து நல்லாவே வந்து செட் ஆயிரும். நம்ம இது சூடு பொறுக்கிற அளவில் இருக்கிற போதே நம்ம வந்து இதை வந்து நல்லா உருட்டி எடுத்துக்கணுங்க. இப்போ வந்து நான் ஒயிட் கலரை வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து உருட்டி எடுத்துக்கிறேங்க. நீங்கள் சின்ன சின்ன உருண்டைகளை கூட உருட்டி எடுத்துக்கோங்க. உங்களோட விருப்பம் தான். நீங்கள் எந்த அளவுக்கு வந்து உருட்டி எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களோட ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உருட்டி எடுத்துக்கோங்க. இது சூடாக இருக்கும் போதே உருட்டி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக வரும். இது வந்து கொஞ்சம் லேட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப கெட்டியாக ஆரம்பிச்சிச்சுன்னா அதுவும் வந்து கொஞ்சம் மேலே வந்து நல்லா ஷேப் வந்து கரெக்டாக வராதுங்க. இப்போ ஃபுல்லாகவே நான் வந்து உருட்டி எடுத்துட்டேன். அடுத்து வந்து நம்ம ஃபுட் கலர் சேர்த்துருக்கிறதையும் வந்து உருட்டி எடுத்துக்கலாங்க. இது பார்க்குறதுக்கு ரொம்பவே கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குங்க. இதோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். நம்ம வந்து பால் வந்து சேர்த்துருக்கோம், சர்க்கரை சேர்த்துருக்கோம், முழுமையாகவே தேங்காய் மட்டும்தான் சேர்த்துருக்கோம். இதில் வந்து எதுவுமே அதிகமாக சேர்க்கலை. இது வந்து விருப்பப்பட்டால் நீங்கள் வந்து ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போது ஃபுல்லாகவே நம்ம வந்து இதெல்லாமே உருட்டி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம உருட்டி எடுத்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்றதையும் பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த கோகோனட் உருண்டைகள் பார்த்தீங்கன்னா லட்டு வந்து சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. கோகோனட் வச்சு நமக்கு ஈஸியாக வந்து இன்றைக்கி லட்டு வந்து செஞ்சாச்சு. இது மேலே டெக்கரேஷனுக்காக கொஞ்சமாக வந்து பிஸ்ஸா வந்து நான் டெக்கரேஷன் பண்ணிக்கிறேன். இது வந்து சும்மா அழகாக இருக்கும் அப்படின்றதுனால தான் எடுத்துக்கிறேன். நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்லாங்க. இப்போ இதோடு சேர்த்துட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கலர்ஃபுல்லாக சூப்பரான கோகோனட் லட்டு வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நம்ம வீட்லேயே வந்து இருக்கிற பொருளை வச்சு சுலபமாக ரெடி பண்ணி கொடுத்துட்டோம். இந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா நம்ம குழந்தைங்க கண்டிப்பாகவே சாப்பிடுவாங்க வாங்கி. இதோட டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சுவையாக இருக்குது. நீங்களுமே ஈஸியாகவே இந்த மாதிரி ஸ்வீட் வந்து ரெடி பண்ணிடலாம். இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு 3 பொருள் தாங்க நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதாவது தேங்காய், பால், சர்க்கரை இது மட்டுமே வச்சு யூஸ் பண்ணியிருக்கோம். ரொம்பவே சூப்பராக டேஸ்டியாக இருக்குது. வாயில் வச்சாலே கரையுது. அந்தளவுக்கு வந்து இந்த லட்டு வந்து செம்மையாக இருக்குங்க. ரொம்பவே ஹெல்த்தியான ஸ்வீட் வந்து நம்ம வீட்டிலே வந்து குறைவான பொருளில் வந்து ரெடி பண்ணிட்டோம். கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட டேஸ்ட்டு எப்படி இருக்குன்றதையும் மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. நம்மளோட சேனலில் நிறையவே வந்து ஸ்வீட் ரெசிபி கொடுத்துருக்கேன். சம்மருக்கு தேவையான ரெசிபியும் வந்து கொடுத்துருக்கேன். மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த லட்டு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். அப்படி பிடிச்சிருந்தா நம்மளோட அடேங்கப்பா ஆஹா சமையலுக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க. கண்டிப்பாக அந்த லட்டு செஞ்சு பாருங்கள். இந்த லட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, பாய்.